இது நம்ம உணவு காட்டில் காய்ச்ச சோப்பு நட்டு காய் பூந்திக்கொட்டை. இது தற்சார்பு வாழ்க்கைக்காக இதை நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். இந்த வருஷம்தான் காய் காய்ச்சிருக்கு. இது ஒரு 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 3/4 கிலோ வந்திருக்கும். ஒரே ஒரு மரம் மட்டும் தான் வந்திருக்கு. 2 மரம் நட்டு வச்சோம், ஒன்று தான் வந்திருந்தது. அதிலேருந்து இவ்வளவு வந்திருக்கு. இந்த காயை பொறிச்சிட்டு வந்துடுது எங்கள் ஆத்தா. இங்கே காமிங்க, மூஞ்சி காமிங்க. இவங்க தான் பொறிச்சிட்டு வந்தாங்க. இந்த காயெல்லாம் பராமரிப்பு பண்ணுறவங்களும் அவங்க தான். இந்த காய் துணி துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், சீக்காய்க்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இதிலேருந்து இப்போ சோப்பும் தயாரிக்கிறாங்க, பாத்திரம் விளக்குற சோப்பு கூட தயாரிக்கிறாங்க. மொத்தத்தில் க்ளீனிங் பர்பஸ்க்கு எதுவாக இருந்தாலும் இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட தேவைக்கு இந்த வருஷத்துக்கான தேவை இது போதும். சீக்காவில் போட்டு அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது இது. ஓகே.